சிமியோன் புத்திரரின் சுதந்திரம். அதிகாரம் 19. இரண்டாம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களாவன: பெயர்சபா, சேபா, மொலாதா, ஆசார் சூகால், பாலா, ஆத்சேம், எல்தோலாத், பெத்தூல், ஒர்மா, சிக்லாக், பெத்மார்காபோத், ஆத்சார் சூசா, பெத்லபாவோத், சருக்கேன் பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 13. மேலும் ஆயின், ரிம்மோன், எத்தேர், ஆசான் என்னும் 4 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. இந்த பட்டணங்களை சுற்றிலும் பாலாத் பெயர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. இவை சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள். யூதா யோசேப்பின் புத்திரர் பென்யமீன் ஆகிய கோத்திரத்தாருக்கு அடுத்தபடியாக சிமியோனுக்கு சீட்டு விழுகிறது. சிமியோன் கோத்திரத்திலே நியாயாதிபதிகளோ அல்லது தீர்க்கதரிசிகளோ எழும்பவில்லை. இரண்டாம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடையது சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. இரண்டாம் சீட்டு என்பது 7 சீட்டுகளில் இரண்டாம் சீட்டு. இது தெய்வீக காரியம். சிமியோனும் லேவியும் யாக்கோபில் பிரிந்திருந்து இஸ்ரவேலில் சிதறடிக்கப்படுவார்கள் என்று யாக்கோபு தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறார். சீகேமின் மனுஷரை இவர்கள் கொன்று போட்டதாக யாக்கோபு இவ்வாறு தீர்க்க தரிசனம் கூறினார். யாக்கோபின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. சிமியோன் யூதாவில் சிதறி இருக்கிறார். லேவி இஸ்ரவேலில் மற்ற கோத்திரத்தார் மத்தியிலே சிதறி இருக்கிறார். லேவி கோத்திரத்திற்கு சுதந்திர வீதம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு வசிப்பதற்காக பட்டணங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிமியோன் புத்திரருக்கு கிடைத்த சுதந்திரம் யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாய் இருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றுக் கொள்கிறார்கள். சிமியோன் புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலிருந்து பட்டணங்களை பெற்றுக் கொண்டதற்காக யூதா புத்திரர் அவர்களை எதிர்க்கவில்லை. அவர்கள் மீது கோபப்படவும் இல்லை. தங்களுடைய தேவைகளை விட அதிகமான இடம் தங்களுக்கு இருப்பதாக யூதா புத்திரர் நினைக்கிறார்கள். யூதா புத்திரரின் பங்கிலே மீதமாய் இருந்ததை சீட்டு போட்டு அதை சிமியோன் புத்திரருக்கு கொடுக்கிறார்கள். இதனால் சிமியோன் புத்திரருடைய பட்டணங்கள் யூதா கோத்திரத்து சுதந்திரத்திலே அங்கும் இங்குமாக பரவி இருக்கிறது. சிமியோன் புத்திரர் யூதா புத்திரரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு ஒற்றுமையாய் இருக்கிறார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா. உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். நியாயாதிபதிகள் 1:3. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் யெரொபெயாமோடு சேர்ந்து தாவீதின் குடும்பத்தாருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இக்காலத்தில் சிமியோன் புத்திரர் யூதா புத்திரரோடு சேர்ந்து தாவீதின் குடும்பத்தாருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். சிமியோன் புத்திரருக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்களின் விவரம் வருமாறு: பெயர்சபா, சேவா, மொலாலா, ஆசார் சூகால், பாலா, ஆத்சேம், எல்தோலாத், பெத்தூல், ஒர்மா, சிக்லாக், பெத்மார்காபோத், ஆத்சூர் சூசா, பெத்லபாவோத், சருக்கேன், ஆயின், ரிம்மோன், எத்தேர், ஆசான். சிமியோன் புத்திரருக்கு கிடைத்த பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் உட்பட 13 ஆகும். பெயர்சபாவும் சேபாவும் ஒரே பட்டணமாக இருக்குமென்றால் 13 பட்டணங்கள் என்னும் எண்ணிக்கை சரியானது. அவை வெவ்வேறாக இருக்கும் என்றால் மொத்தம் 14 பட்டணங்களாகும். இதுவும் ஒருவேளை பிரதி எடுத்தவர்கள் செய்த பிழையாக இருக்கலாம்.
இந்த 13 பட்டணங்களை சுற்றிலும் பாலாத் பெயோர் மட்டும் தெற்கே இருக்கிற ராமாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. இவை சிமியோன் புத்திரருடைய சுதந்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரம். பாலாத் பெயோர் என்பதற்கு மறுமனையாட்டியின் துறவு என்று பொருள். ஏனெனில் இங்கு பலவிதமான விக்கிரக ஆராதனைகள் நடைபெற்றன. அசூசியான காரியங்களும் இங்கு நடைபெற்றன. தெற்கே இருக்கிற ராமாத்தும் எபிரோனுக்கு தெற்கே 37 மைல் தொலைவில் உள்ள ராமாத்தும் ஒன்றாக இருக்கலாம். சிமியோன் புத்திரருடைய கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரமாக 18 பட்டணங்கள் இங்கு அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதாவின் பட்டணங்களில் 7 பட்டணங்கள் கூறப்படவில்லை. அந்த பட்டணங்களை பற்றிய விவரம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவையாவன: சேபா, பெத்தூல் மறுபெயர் பெத்துவேல், பெத் மாகார் காபோத், ஆத்சார் சூசா மறுபெயர் ஆத்சார் சூசிம், பெத்லபாவோத் மறுபெயர் லபாயோத், சருஹேன் மறுபெயர் சில்லீம் சாராயிம், ரிம்மோன் மறுபெயர் ரிம்மோன். சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்திற்குள் இருக்கிறது. யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே சுதந்திரம் பெற்றார்கள். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் யூதா புத்திரரின் பங்கு மிச்சமாக இருக்கிறது. சிமியோனும் லேவியும் தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் மத்தியில் சிதறி இருப்பார்கள். அவர்களுக்கு இடம் உண்டாக்குவதற்காக யூதா புத்திரரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாயிருந்தது.